அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குனே தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க நலவாழ்வு சங்கத் மூலயமா வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் என்னென்ன வேகன்சி இருக்குன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அது வந்து இன்டர்வியூ மூலயமா எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. எனி டிகிரி வித் 1 year பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஆர் தமிழ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி 13,500 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து லேபர் எம்எம்யூ டிரைவர் அது வந்து 8th பாஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். இதுவும் வந்து இன்டர்வியூ மூலயமா தான் எடுக்கிறாங்க. ஒரு வேகன்சி 13,500 சம்பளம். அடுத்து லேபர் எம்எம்யூ அட்டெண்டர் கம் கிளீனர் அதுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதே இன்டர்வியூ மூலயமா தான் 8,500 வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சப்போர்ட் ஸ்டாஃப் இல்லைனா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி இருக்குது போஸ்ட்டு. அதுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 8,500. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ வந்து நர்சிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 18,000. வேகன்சி வந்து 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் வந்து விரைவு தபால் இல்லை பதிவு அஞ்சல் இல்லைன்னா நேரிலோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், எண் 42A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்ற எண்ணுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். விண்ணப்ப படிவங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ் நகல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களோட சைன் போட்டு நேராகவோ இல்லை பதிவஞ்சல் மூலியமாகவோ இல்லை விரைவு தபால் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 12/9/2024 மாலை 5:45 மணிக்குள்ளே வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும். அதுக்கு மேலே நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தேன் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இதில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், பிறந்த தேதி எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்கள் சைன் போட்டுட்டு இதில் வந்து உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணி உங்களோட சைன் எல்லா ஜெராக்ஸ்லேயும் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கோ இல்லை நேர்லேயோ போய் கொடுக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/9/2024 மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.